Hey guys, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10 காமன் மிஸ்டேக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் டூயிங் ரிகார்டிங் த பிளேஸ்மெண்ட். அதாவது பிளேஸ்மெண்ட்னு வரும்போது ஸ்டூடெண்ட் பண்ற 10 காமனான மிஸ்டேக் பார்க்க போறோம். அது மிஸ்டேக்னே சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியாம அவங்க அத பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இந்த மிஸ்டேக்ஸால என்ன ஆகுதுன்னா, நீங்க டியூரிங் பிளேஸ்மெண்ட் அட்டெண்ட் பண்ணும்போதும் ஆர் வென் இட்ஸ் கம்ஸ் டூ கெட்டிங் த ஜாப் இட் மைட் டிலே. அதாவது உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கிறது டிலே ஆகுது. ஜாப் கிடைக்கிறது ஸ்ட்ரகிள் ஆகுது. ஒரு ஈஸியான பேக்கேஜ் வாங்குறது கூட என்ன ஆகுது? ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரக்லிங் பிகாஸ் ஆஃப் த 10 காமன் மிஸ்டேக்ஸ். ஸோ அந்த மிஸ்டேக் இப்ப நம்ம சொல்லப் போற அந்த 10 மிஸ்டேக்ஸ்ல ஒண்ணு எதனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாமலா கூட என்ன பண்ணுங்க. ஸோ ட்ரை டு சேஞ்ச் இட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். தென் யுவர் பிளேஸ்மெண்ட் யுவர் த ஜர்னி ஆஃப் கெட்டிங் எ ஜாப் வில் பி ஆஸ் க்ளோசர் ஆஸ் பாசிபிள். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் வந்து இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ வித்தவுட் வேஸ்டிங் த டைம் நம்ம என்ன பண்ணலாம்? வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, ஸ்டார்ட்டிங் த பிரிப்பரேஷன் டூ லேட். ஸ்டார்ட்டிங் த பிளேஸ்மெண்ட் preparation too late. Starting the placement preparation too late. So what is that preparation too late னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயரா இருக்கட்டும், செகண்ட் இயரா இருக்கட்டும், தேர்ட் இயர் ஆகட்டும், ஃபைனல் இயர் ஆகட்டும். ஸோ யாரா இருந்தாலும் என்ன பண்றாங்க, ஒன்ஸ் தே கெட் இன்டு த காலேஜ் அதான் இந்த டிஃபரெண்ட் இயர்ஸ்ல யாரா இருந்தாலும் ஒன்ஸ் கெட் இன்டு த காலேஜ், ஓகே பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு ஃபைனல் இயர்ல தானே வரப்போகுது. கம்பெனிஸ் வந்து நமக்கு ஃபைனல் இயர்ல தான் வரப்போகுதுன்னு என்ன பண்றது? தே ஆர் சில்லிங் லைக் எனிதிங். ஸோ அது வந்து ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். என்ன அப்டின்னா, ஸோ கம்பெனிஸ் வந்து ஃபைனல் இயர்ல தான் வரப்போகுது. ஆனா, ஃபைனல் இயர்ல கம்பெனி அடுத்த வாரம் ஒரு கம்பெனி வருது அப்டின்னா, ஸோ இந்த வாரத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது? பிரிப்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு ஒரு பேசிக்கான ஒரு கம்பெனிய கிராக் பண்ணணும். ஒரு மினிமம் ஒரு 3 டூ 4 எல்பிய கிராக் பண்ணணும்னால யூ நீட் அமௌண்ட் ஆஃப் 8 மந்த்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ். 8 மந்த்ஸ் ஆஃப் த திங்ஸ் ரெக்வயர்ட் டூ கெட் இன்டு பிளேஸ்ட். அந்த இன்டர்வியூ ஸ்டேஜஸ் 4 டூ 5 ரவுண்ட்ஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். எப்படி சர்விஸ் பேஸ்ட் கம்பெனி, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்னு பிரிப்பேர் பண்றதுன்னு. ஸோ யூ கேன் செக் இட் அவுட். ஸோ அந்த மாரி அந்த டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரவுண்ட பிரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 8 மந்த்ஸ் தேவைப்படும். ஸோ அப்ப நீங்க டைரக்ட்டா போயிட்டு நான் கம்பெனி அட்டெண்ட் பண்ணுவேன் அப்டின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி எப்போ அந்த அந்த 8 மந்த்ஸ் ஆஃப் பிரிப்பரேஷன் எப்ப பண்றது? ஸோ அதனால பேர் மினிமமா வச்சு நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் உங்க பிளேஸ்மெண்ட்ட? பேர் மினிமம் நான் சொல்றது ஒரு மினிமம் 3 லேக்ஸ் பெர் ஆனம் நீங்க போணும்னா கூட, யூ ஷுட் பி ஸ்டார்ட் அட் த பிகினிங் ஆஃப் த 3rd இயர். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பேக்கேஜ். நான் இல்ல சார் நாங்க 10 லேக் போணும், நான் 20 லேக் போணும். அப்பனா நீங்க எப்போ பிளேஸ்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓகே. திஸ் இஸ் நாட் அபௌட் த கம்பெனி அலோன் வில் பி கமிங். த கம்பெனி 4th இயர் வராங்கன்னா, தட் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்லி. ஓகே. அப்ப அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி வி ஷுட் பி பேசிக்கலி ஸ்ட்ராங். அந்த எல்லா பேட்டர்ன்லயும் நம்ம என்னவா இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இது ஸ்டூடண்ட்ஸ் பண்றது. எனக்கு ஃபைனல் இயர்ல தானே. ஃபைனல் இயர்க்கு வந்து தே ஆர் நாட். தே ஆர் ஸ்டார்ட்டிங் பிரிப்பேரிங். ஸோ நீ அங்க தான் வந்து பிரிப்பேர் பண்றன்னா, எப்படி நம்ம என்ன பண்ண முடியும்? கம்பெனி அட்டெண்ட் பண்ண முடியும். புரியுதா? ஸோ அப்போ நீங்க அங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கும் டைம் கிடைக்காது. இப்போ ஒரு கம்பெனி வரும், அடுத்த கம்பெனி, இன்னைக்கு ஒரு கம்பெனி, நாளைக்கு ஒரு கம்பெனி, அடுத்த வாரம், அடுத்த மாசம் என்ன ஆகும்? அடுத்தடுத்த கம்பெனி வந்துட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்? உனக்கு ஸ்டடீஸ் பண்றதுக்கே டைம் இருக்காது. நீ போவ, கம்பெனி அட்டெண்ட் பண்ணுவ, வந்துருவ, போவ, அட்டெண்ட் பண்ணுவ, வந்துருவ. ஆனா, உன் கூட இருக்கிறவங்க செலக்ட் ஆயிட்டே போயிட்டே இருப்பாங்க. வை? பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி டன் த 8 மந்த்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பிரிப்பரேஷன். ஸோ தட் இஸ் த ரீசன் பீப்பிள் ஆர் காட் செலக்டட். நீங்க இன்னும் என்ன ஆகாது? உனக்கு போறது இன்டர்வியூ வராது, திரும்ப வரும். மேபி என்ன ப்ராப்ளம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போறீங்க. ஒரு கம்பெனில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெளில வந்துருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கம்பெனில 3 ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு வெளில வரீங்கன்னா, அடுத்த கம்பெனில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபெயில் ஆகும். வை? பிகாஸ் அந்த கம்பெனில மேபி அந்த ஈஸியான கொஸ்டினா தான் நீ உள்ள போயிட்டு இருப்ப. ஓகே. பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீ ரவுண்ட் 3 கிராக் பண்றன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் எந்த கம்பெனி வந்தாலும் அப் டூ ரவுண்ட் 3 வரைக்கும் நீங்க என்ன ஆகணும்? பிளேஸ் ஆகும். ரவுண்ட் 3 வரைக்கும் கிராக் பண்ணணும். ஸோ அதான் த கைண்ட் ஆஃப் பிரிப்பரேஷன் யூ ஆர் டன் இன் த பேஸ் லெவல். ஸோ அதனால ஃபைனல் இயர் தான் கம்பெனி வருது. அப்ப நான் ஃபைனல் இயர்ல தான் போய் பிளேஸ்மென்ட் படிப்பேன். அப்படின்னு இருந்தா த பிரிப்பரேஷன் வில் பி அண்ட் த கெட்டிங் பிளேஸ்ட் வில் பி வெரி மச் டிஃபிகல்ட். ஸோ இஃப் எனி ஒன் ஆஃப் தெம் டூயிங் சச் மிஸ்டேக், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் பிரிப்பரேஷன் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஓகே. ஸோ லெட் மூவ் டு த செகண்ட் மிஸ்டேக். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னா, ஃபோக்கஸிங் ஆன் ஒன்லி அகாடமிக்ஸ் ஆர் ஒன்லி பிளேஸ்மென்ட். இந்த 2 கேட்டகரியும் இருக்காங்க. என்னன்னா, ஓகே நான் வந்து பிளேஸ்மென்ட்க்கு தான் பிரிப்பேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4த் இயர் வரைக்கும் ஐ அம் ஒன்லி பிரிப்பேர் ஃபார் த பிளேஸ்மென்ட். அப்படின்னு சில ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4த் வரைக்கும் எனக்கு அகாடமிக்ஸ் தான் படிக்கிறது. ஸோ சம் ஸ்டூடண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அகாடமிக்ஸ் நான் படிச்சா நான் பிளேஸ்மென்ட்க்கு பிரிப்பேர் ஆன மாரி. சம் படிச்சா எனக்கு அகாடமிக்ஸே தேவையில்ல. நான் பிளேஸ்மென்ட் தான் எனக்கு தேவை. எண்ட் ஆஃப் தி டே பிளேஸ்மென்ட் தான் தேவைன்னு பிளேஸ்மென்ட்டே படிக்கிறாங்க. இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, போத் ஷுட் பி என்ன ஆகணும்? போத் ஷுட் பி பேலன்ஸ்ட். வை? பிகாஸ்
நீங்க பிளேஸ்மென்ட்க்கு பிரிப்பேர் ஆயி ஜாப்க்கு போயிடலாம். பட் இஃப் யூ ஆர் ஃபோக்கஸ் ஆன் த கோர் திங்ஸ் ஆஃப் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் என்ஜினியரிங்னா யூ ஆர் பிகம் அ என்ஜினியர். தென் ஒன்லி யூ ஹேவ் காட் அ என்ஜினியரிங். ஓகே. ஒன்லி நீங்க பிளேஸ்மென்ட்க்கு மட்டும் நான் சர்டிஃபிகேஷன்ஸ், கோர்சஸ், கோடிங் இத மட்டும் படிக்கிறேன் அப்டின்னா, யூ ஆர் நாட் அ என்ஜினியர். யூ ஆர் சம்ஹவ் கெட் த ஜாப். ஸோ அதனால நாட் ஒன்லி அதாவது அகாடமிக்ஸ் ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கும், நீங்க அகாடமிக்ஸ் மட்டும் தியரிட்டிக்கல் நாலேட்ஜ் வச்சிருந்தாலும் பத்தாது. யூ நீட் a ஸ்கில்ஸ் டூ அப்ளை இன் த கம்பெனி. அதே மாரி நீங்க இதுவும் மட்டும் தான் நான் இந்த மாரி கம்பெனிக்கு தேவையானத மட்டும் நான் படிச்சுட்டே இருக்கேன் அப்டின்னா, யூ ஆர் லூசிங் யுவர் என்ஜினியரிங். பிகாஸ் நீ இந்த ஜாப் கிடைச்சிடலாம். 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அங்க நீங்க வந்து ஒரு சீனியர் ரோல்ல போம்போது, அங்க எல்லாமே நீங்க ஃபண்டமெண்டல் லெவல்ல லாஜிக்கலா தான் திங்க் பண்ணணும். அந்த டைம் த என்ஜினியரிங் வில் ஹெல்ப் யூ. ஓகே. ஸோ அதனால எதையும் ஸ்கிப் பண்ணாம ஃபோக்கஸ் ஆன் போத் அகாடமிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் த பிளேஸ்மென்ட். 2த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தீங்கன்னா, யூ வில் பி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஆஸ் வெல் அஸ் யூ வில் கெட் அ வெரி குட் ஜாப் ஆஸ் வெல். இது வந்து செகண்ட் மிஸ்டேக். அடுத்த மிஸ்டேக் காமனா பீப்பிள் பண்றது என்னன்னா, லேக் ஆஃப் பேஸ் பிரிப்பரேஷன். லேக் ஆஃப் பேஸ் பிரிப்பரேஷன். நான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு மினிமம் 8 மந்த் ஆச்சும் படிக்கணும். அத யார் படிப்பா? எப்ப படிப்பீங்க? அப்டின்னு. அதுக்கு பேரு தான் பேஸ் பிரிப்பரேஷன். எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் டிபெண்ட்ஸ் ஆன் த ரவுண்ட், டிபெண்ட்ஸ் ஆன் தே ஆர் கோனா செக். அதுக்கு அத கம்ப்ளீட் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஊப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ்ஏ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோர் சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குன்னா, இத நீங்க ஃபர்ஸ்ட் இந்த இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும். இத படிக்கிறதுக்கு தேர் வில் பி அமௌண்ட் ஆஃப் டைம். அதான் எனது பேஸ் பிரிப்பரேஷன். ஃபண்டமெண்டலா யூ கேன் கால் இட் அஸ் அ சிலபஸ். அந்த சிலபஸ கம்ப்ளீட் பண்ணா தான், அதுக்கப்புறம் அந்த சிலபஸ்ல நீங்க லேர்ன் பண்ணத இன்டர்வியூல இம்ப்ளிமெண்ட் பண்ண, நாட் ஒன்லி யூ ஆர் கெட்டிங் த ஃபர்ஸ்ட் ஜாப் நம்மளுக்கு கிடைச்சிராது. அகைன் 2 மந்த்ஸ் ஆகும். அந்த 2 மந்த்ஸ்ல நீங்க படிச்சது யூ ஆர் கோனா இம்ப்ளிமென்டிங் இன் த பிராக்டிகல். அதுல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் லேர்ன் பண்ண ஒரு ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த 8 மந்த்ஸ் ஆஃப் பேஸ் பிரிப்பரேஷன், தென் 2 மந்த்ஸ் ஆஃப் பிராக்டிகல், அரவுண்ட் 3 மந்த்ஸ் ஆஃப் பிராக்டிகல், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஜாபே கிடைக்கும். ஓகேவா? அப்ப பேஸ் பிரிப்பரேஷன்றது இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த கம்பெனி இருந்தாலும் சரி. டிபெண்ட்ஸ் ஆன் த பேக்கேஜ் அந்த பர்ட்டிகுலர் கம்பெனியோட சிலபஸ், கைண்ட் ஆஃப் சிலபஸ். அத கவர் பண்றதுக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் வேணும். அத முடிச்சா தான் நம்ம கம்பெனி லெவலுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இது பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ஆர் நாட் டூயிங் த பேஸ் பிரிப்பரேஷன். தே டைரக்ட்லி கோ அண்ட் அப்ளை த ஜாப் அண்ட் அப்ளை த இன்டர்வியூ. அப்படி பண்ணா நம்ம ஒன் ஆஃப் த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டே போக வேண்டியது தான். அதனால என்ன ஆகுது? ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. நீங்களும் எந்த டொமைன்ல வீக்கா இருக்கீங்கன்னு உங்களால என்ன பண்ண முடியாது? பிரெடிக்ட் பண்ண முடியாது. ட்ரை டூ கம்ப்ளீட் எவ்ளோ லேட் ஆனாலும் சரி. ஃபர்ஸ்ட் இயர் இருந்தாலும் சரி, செகண்ட் இயர் இருந்தாலும் சரி, தேர்ட் இயர் இருந்தாலும் சரி, ஃபைனல் இயர் இருந்தாலும் சரி, ஈவன் நீங்க பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டா இருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கலனாலும், ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் யுவர் பேஸ் பிரிப்பரேஷன். தென் அப்ளை த ஜாப்ஸ் அண்ட் கோ ஃபார் அன் இன்டர்வியூ. ஓகே. அதான் ஒரு கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜி. ஓகே. அடுத்து வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட்டட். ஆல்வேஸ் ஸ்டார்ட்டட், நாட் ஃபினிஷ்ட். ஆல்வேஸ் ஸ்டார்ட்டட் அண்ட் நாட் ஃபினிஷ்ட். இது என்ன மிஸ்டேக்னா, ஸ்டூடண்ட்ஸ் என்ன ஆகுவாங்க, நம்ம இந்த மாரி நான் கைடன்ஸ் பண்றோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, ஓகே ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டு, தே ஆர் ஸ்டார்ட்டட் பிரிப்பரேஷன் ஆஃப் த பேஸ் பிரிப்பரேஷன். பேஸ் பிரிப்பரேஷன் படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஜாவா ஸ்டார்ட் பண்ணேன்னா, எல்லா டாபிக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு 1 லெக்சர், 2 லெக்சர், 3 லெக்சர் வரைக்கும் நான் எப்படி இருக்கும், ஈஸியாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் டிஃபிகல்டீஸ் டிராஸ்டிக்கலி என்ன ஆகும், இன்கிரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 3 லெக்சரோட ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவங்க மைண்ட் என்ன சொல்லும், இட் வில் பி ஃபீல் அன்கம்ஃபர்டபிள். ஃபர்ஸ்ட் 3 லெக்சர்ஸ் வந்து ஈஸியா இருந்துச்சு. பிளஸ் என்னது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருந்திருக்கும். போக போக டிஃபிகல்டி இன்கிரீஸ் ஆகுறனால, தே ஃபீல் அன்கம்ஃபர்டபிள். அதனால என்ன பண்ணுவாங்க, அத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, ஐ அம் கோயிங் டூ பிரிப்பேர் ஃபார் டிஎஸ்ஏ அப்படின்னு டிஎஸ்ஏ போவாங்க. அதே மாரி டிஎஸ்ஏவும் அந்த 3 லெக்சர்ஸ். திரும்ப என்ன ஆவாங்க, ஓஎஸ் போவாங்க. இந்த மாரி ஓஎஸும் அந்த 3 லெக்சர். டேட்டாபேஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், ப்ராஜெக்ட் இந்த மாரி என்ன பண்ணுவாங்க, எல்லா சிலபஸையும் ஃபர்ஸ்ட் 3 லெக்சர் இத மட்டும் பார்க்கறதுனால, தே ஆர் ஒன்லி ஸ்டார்ட்டட் நாட் ஃபினிஷ்ட். ஓகே. இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மிஸ்டேக். நீங்க வொர்க் பண்ணுவீங்க. ஆனா, அந்த வொர்க் பண்றது நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல். ஓகே. நீங்க வந்து இங்க டைம் வேஸ்ட் அதாவது நான் படிக்காம அந்த மாரி இல்ல நீங்க. படிக்கிறீங்க, வொர்க் பண்றீங்க. பட் ஈவன் நீங்க அந்த வொர்க்க போட்டாலும் என்ன ஆகும்? அது வேஸ்ட் ஆயிடும். என்ன பண்ணணும் அப்டின்னா, பிக் ஒன் சப்ஜெக்ட் கம்ப்ளீட் அது உங்களுக்கு புடிச்சாலும் சரி, அந்த சப்ஜெக்ட் புடிக்கலனாலும் சரி. எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு பிளேஸ்மென்ட் புடிச்சிருக்குல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க எடுக்கிற சப்ஜெக்ட் உங்களுக்கு புடிச்சாகணும். அதான் இம்பார்ட்டன்ட். ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க. அது எவ்ளோ டிஃபிகல்ட்டா இருந்தாலும் என்ன பண்ணணும்? கம்ப்ளீட் அண்ட் கோ ஃபார் த நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். ஓகே. அதர் தென் டோன்ட் டேக். ஒரு டைம்ல 2 சப்ஜெக்ட் பிக் பண்ணலாம். ஓகே. எல்லா சப்ஜெக்டும் பிக் பண்ணிட்டு எல்லாமே இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சுன்னா அது ப்ராப்ளம். ஓகே. டேக் ஒன் சப்ஜெக்ட் அண்ட் கம்ப்ளீட் அண்ட் கோ ஃபார் த நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக். அடுத்து என்னன்னா, நோ டொமைன் செலக்ஷன். நோ டொமைன் செலக்ஷன். பீப்பிள் என்ன பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர்ன்றது இட்ஸ் நாட் அபௌட் ஒன்லி ஒன் ரோல். ஏகப்பட்ட ரோல் இருக்கு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கு. தட் மீன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் இன்ஜினியர், டெவாப்ஸ் இருக்கு, கிளவுட் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், அ அதிலேயே ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னது,
ஏஐ, எம்எல் இருக்கு, ஜென்ஏஐ இருக்கு. இது மாரி ஏகப்பட்ட சைபர் செக்யூரிட்டி இருக்கு. இந்த மாரி ஏகப்பட்ட டொமைன் இருக்கு. பீப்பிள் என்ன பண்றாங்க அப்டின்னா, எல்லா ஜாப் ரோல்ஸ்‌க்கும் அப்ளை பண்றாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். நீ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் இன்ஜினியர் ஆகணும். யூ ஹேவ் டூ நோ கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக். நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து, பேக் எண்ட்ல இருந்து, டிப்ளாய்மென்ட் கிளவுட்ல இருந்து சம் கான்செப்ட் ஆஃப் டெவாப்ஸ் வரைக்கும் எல்லாமே இது. இத நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு அரவுண்ட் 1 இயர் கிட்ட ஆகும். ஸோ, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் இன்ஜினியர் ரோலுக்கு நம்ம ஃபுல் ஸ்டாக் படிக்கிறதுக்கே 1 இயர் ஆகுது. தட் மச் நீங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பெர்ட்டா இருந்தா தான் பீப்பிள் ஆர் கன்சிடர் யூ. இப்ப நீங்க எல்லா ரோலுக்கும் அப்ளை பண்றீங்க அப்டின்னா, ஹவ் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் ஆல் தி சப்ஜெக்ட். இட்ஸ் நாட் பாசிபிள். எல்லா டெக்னாலஜிலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. எல்லா டெக்னாலஜியும் தெரிஞ்சுக்கலாம். பட் யூ ஷுட் பி நீங்க எல்லா டெக்னாலஜியும் தெரிஞ்சுக்கங்க. பட் யூ ஷுட் பி ஸ்ட்ராங் இன் ஒன்ஸ் டெக்னாலஜி அண்ட் அப்ளை தட் டெக்னாலஜி மோர். கம்பெனி வேணா அப்ளை பண்ணுங்க. இப்ப ஒரு கிளவுட் நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்பரா தான் ஆக போறீங்க. ஆனா கிளவுட் ரோல் வந்து அப்ளை பண்ணலாம். பட் பிரிப்பரேஷன் என்ன பண்ணக்கூடாது. பிரிப்பரேஷன கிளவுடுக்கு ஏத்த மாரி மாத்தக்கூடாது. வாட் எவர் யூ நோ இன் டெர்ம்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் இன்ஜினியரிங் ட்ராக் அந்த நாலேட்ஜ் யூஸ் பண்ணி யூ கேன் கோ ஃபார் கிளவுடுக்கு அப்ளை பண்ணலாம். பட் நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஓகே இன்னைக்கு நான் கிளவுட் கம்பெனி அப்ளை பண்றேன்னு கிளவுடுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. நாளைக்கு நான் எஸ்டிக்கு அப்ளை பண்ணேன் எஸ்டிக்கும், நாளான்னைக்கு ஒரு ஏஐ, எம்எல் ரோல் வருதுன்னா அதுக்கும் இந்த மாரி பிரிப்பரேஷன் நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா, திரும்ப என்ன ஆகும்? நீங்க எந்த ரோல்லயுமே ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டீங்க. அதனால டேக் அன் ஒன் ரோல் அண்ட் பிரிப்பேர் ஆஸ் லேட் அஸ் பாசிபிள் அண்ட் அப்ளை த அதர் ரோல் ஆஸ் வெல். பட் பேஸ்ட் ஆன் திஸ் நாலேட்ஜ். நாட் டோன்ட் சேஞ்ச் யுவர் பிரிப்பரேஷன். Don't change your preparation depends on the company you are going to apply. So your prime focus, I am going to get into this role or this role. ஒரு ரோலா தான் இருக்கணும். ஸோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. பட் அப்ளை ஃபார் ஆல் த கம்பெனிஸ். தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே. ஸோ ப்ளீஸ் சூஸ் யுவர் டொமைன் செலக்ஷன் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். நெக்ஸ்ட் இக்னோரிங் சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ். இக்னோரிங் இக்னோரிங் சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்டான மிஸ்டேக் என்ன பண்றாங்க அப்டின்னா, நவ் பீப்பிள் ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் டிஎஸ்சி. அந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்துட்டாங்க. டிஎஸ்சி, லீட் கோடு இதெல்லாம் அவேர்னஸ் வந்தாச்சு. பட் ஆனா பீப்பிள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஓஎஸ், டேட்டாபேஸ், கம்ப்யூட்டர் இத வந்து ரொம்ப டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆனா, நீங்க ஆஃப்டர் கம் அப் வித் டிஎஸ்சி எல்லாம் தாண்டி வர பிறகு டெக்னிக்கல் இன்டர்வியூன்னு ஒண்ணு இருக்கு. அதுல இந்த ஓஎஸ், டேட்டாபேஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்ல தான் வெரி, வெரி டெப்த் கொஸ்டின்ஸ், வெரி சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின், அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் கொஸ்டின். பிகாஸ் இதான் ஆக்சுவல் கோர் கம்ப்யூட்டர் சயன்ஸ். இதுல தான் என்ன செக் பண்ண போறாங்க, யுவர் நாலேட்ஜ் ஆஃப் த ஹவ் யூ ஆர் அ கம்ப்யூட்டர் ஹவ் யூ ஆர் பிகம் அ கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியர். நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரா எந்த அளவுக்கு நாலேட்ஜ் இருக்குன்னு வில் பி செக்டு பை யூசிங் திஸ். நீங்க ஒரு லாஜிக்கல் பெர்சனான்றத தே வில் பி செக்டு யூசிங் வாட்? ஐடிக்கு லாஜிக்கல் தான் தேவை. லாஜிக்கலா அப்படின்றது எத வச்சு கண்டுபிடிச்சுருவாங்க? டிஎஸ்சி. பட் அத என்ன சொல்றது? டெக்னாலஜி மாறிட்டே இருக்கும். சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் டெக்னாலஜி மாறிட்டே இருக்கும். பட் ஆனா இந்த திங் மாறவே மாறாது. பிகாஸ் இதுதான் இன்ஜினியரிங். கோர் சிஎஸ் இன்ஜினியரிங் மாறவே மாறாது. அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஒரு இன்ஜினியரிங் நாலேட்ஜ் இருக்குன்றத இந்த சப்ஜெக்ட் வச்சு தான் செக் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் ஓஎஸ், டேட்டாபேஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க் தானே அப்படின்னு ஈஸியா எடுத்துக்காம, அத கொஞ்சம் கான்செப்சுவலா, சினாரியோ பேஸ்டு, பிராக்டிகல் ஓரியன்டடா இந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம எங்கெங்க அப்ளை பண்றோம் ரியல் லைஃப்ல அப்படி படிச்சீங்கன்னா, யூ கேன் ஈசிலி என்கவுண்டர் தோஸ் கொஸ்டின் இன் அன் இன்டர்வியூ. Then people are thinking like, okay, he will be strong in logical as well as he will be strong in the fundamental as well. அப்படின்னு they will have a good thing on you. So next, no daily practice. No daily practice. One of the biggest problem, இந்த ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. இது சேலஞ்ச். இது வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கே இது சேலஞ்ச். இத என்ன பண்ண முடியாதுன்னா, டெய்லி அவங்களால என்ன பண்ண முடியாது. ஸோ டெய்லி 2 ஹவர்ஸ் உட்காந்து படிக்கணுன்ற கன்சிஸ்டன்சி ஒரு பிக்கஸ்ட் இஷ்யூ. கன்சிஸ்டன்சி எப்படி பண்றது நம்ம தனியா ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். அதாவது இட் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வி ஆர் பிரிப்பேரிங். ஸோ நார்மலா செமஸ்டர் எக்ஸாம்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டூ பி ஃபிராங்க் அடுத்த வாரம் எக்ஸாம்னா இந்த வாரம் தான் அவங்க படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் தியரி ஒன்லி. அதனால நீங்க ஒரு 10 கொஸ்டின் படிச்சீங்கன்னா, அதுல ஒரு கொஸ்டின் வந்துரும் அப்டின்னா, நீங்க இந்த லாஸ்ட் 1 வீக்ல இருந்து படிச்சு எழுதிடலாம். பட் இங்க வந்து லாஜிக்கல், டிஎஸ்ஏ அந்த மாரி கொஸ்டின்ஸ்னால, இந்த ஒரு வாரத்துல இங்க வந்து லேர்னிங் கிடையாது. அதாவது பிராக்டிசிங். ஓகே. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம் போறீங்கன்னா அப்டின்னா, ஸோ 3 மந்த்ஸ், 6 மந்த், 8 மந்த்ஸ், 1 இயர் இப்படிதான் ப்ராக்ரஸ் ஆகும். அதே மாரி தான் நீங்க பிராக்டிஸ் பண்ண தான், அந்த டே ஆஃப் தி இன்டர்வியூல குடுக்குற கொஸ்டின எப்படி சால்வ் பண்ணலாம்னு உனக்கு தெரியும். அந்த இன்டர்வியூல நீங்க குடுக்குற கொஸ்டின இந்த கொஸ்டின் அவன் முன்னாடி படிச்சிருக்கானா அப்படின்னு அவங்க செக் பண்றதில்ல. இந்த ஸ்பாட்ல இந்த கொஸ்டின குடுத்தா, அவன் லாஜிக்கலா திங்க் பண்ணி எப்படி அத டேக்கிள் பண்றான் அப்படின்றத தான் செக் பண்றாங்க. அப்படி டேக்கிள் பண்றது நம்ம 1 நாள், 1 வாரம், 1 மாசம் படிக்கிறதுல வந்துராது. டெய்லியும் நம்ம அந்த அந்த டேக்கிள டெய்லியும் ஒரு 2 ஹவர்ஸ் அந்த டேக்கிள ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தா தான், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா தான், அந்த பேட்டில் அன்னைக்கு என்ன பண்ண முடியும் அந்த டேக்கிள உங்களால ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். அதனால இத நீங்க ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிளேஸ்மென்ட் ஜர்னி ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். கிராக்கிங் த கோடிங் இன்டர்வியூ வில் பி வெரி மச் டிஃபிகல்ட். ஓகே. அதனால அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட்டிங்ல அட்லீஸ்ட் இது ரொம்ப டிஃபிகல்ட் தான். டெய்லியும் காலேஜ் முடிச்சுட்டு உட்காந்து ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றது வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட்.
பட் ஸ்டில் யூ கேன் ஏபிள் டூ மேனேஜ். ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின சால்வ் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களால ஒரு ஹால்ஃப் கொஸ்டின் சால்வ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, அதான் மோட்டிவேஷன் டூ சால்வ் நெக்ஸ்ட் கொஸ்டின். டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். இந்த கொஸ்டின சால்வ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வொர்க்க வச்சு தான் உங்களுக்கு என்ன ஆகும்? அடுத்த மோட்டிவேஷன் வரும். ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே. இப்ப நீங்க ஒரு 1 டே, 2 டேஸ் நடுவுல கேப் வர்றது பிரச்சனை இல்ல. ஆனா நெறைய கேப் வந்துச்சுன்னா, ஹியர் ஆல்சோ ப்ராப்ளம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் மிஸ்டேக்கையும் பண்ணிறாதீங்க. ஓகே. அடுத்து ஸ்கிப்பிங் ரிவிஷன்ஸ். ஸோ இது வந்து என்னன்னா, இது என்ன மிஸ்டேக் அப்டின்னா, இது கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் மிஸ்டேக் மாரி. ஸ்டூடண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா, அந்த லேர்ன் பண்ணத கரெக்ட்டா அவங்க செக்யூர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம ஜாவா பிளேலிஸ்ட் போட்டுருக்கோம். ஸ்டார்ட் பண்றோம் அப்டின்னா, ஸோ லெக்சர், ஃபர்ஸ்ட் லெக்சர், செகண்ட் லெக்சர், தேர்ட் லெக்சர், ஃபோர்த் அப்டியே பார்த்துட்டே போறாங்களே தவிர, பட் என்ன ஆகாது, ரிவைஸ் பண்ண மாட்டாங்க. ரிவைஸ் பண்ணாதனால என்ன ஆகுது அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெக்சர் 1 நீங்க ஒரு கன்டென்ட் படிக்கிறீங்க அப்டின்னா, அத நீங்க படிச்சுட்டு ஒரு 2 நாள் ரிவைஸ் பண்ணாம விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க படிச்ச கன்டென்ட் அப்டியே என்ன ஆகும்? ஃபர்கெட் ஆயிடும். அப்போ யூ ஆர் இன் த சிச்சுவேஷன் டூ லேர்ன் திஸ் அகைன். லேர்ன் திஸ் அகைன். அப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாரு. நீ ஜாவாவும் படிக்கிற, ஊப்ஸும் படிக்கிற, டிஎஸ்ஏவும் படிச்சிடுற. ஆனா எதையுமே ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணாதனால, ஒரு 4 டூ 5 மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிச்ச விஷயம் மறந்து போச்சு. திரும்ப என்ன பண்ணணும்? திரும்ப அந்த 4 டூ 5 மந்த்ஸ் இது பண்ணணும். ஆனா நீங்க ரிவைஸ் பண்ணா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க 8 ஹவர்ஸ் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 8 ஹவர்ஸ் நீங்க கிளாஸ்ல உட்கார்ந்து படிக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் 30 மினிட்ஸ் ரிவைஸ் பண்ணா உங்களுக்கு இந்த 8 ஹவர்ஸ் வில் பி சேவ். 30 மினிட்ஸ் சேவ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 8 ஹவர்ஸ் சேவ். அதே மாரி இந்த 4 மந்த்ஸ்ல நீங்க ப்ராப்பரா ஒரு பீரியட்ல வீக்லி ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ட்வைஸ் இந்த மாரி ரிவைஸ் பண்ணீங்க அப்டின்னா, அந்த 8 மந்த்ஸ் நீங்க திரும்ப ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நீங்க படிச்ச நாலேட்ஜ் அப்படியே என்ன ஆகும்? மைண்டுக்குள்ளேயே இருக்கும். இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மிஸ்டேக். ரிவிஷன் பண்ணலன்னா, நீங்க படிச்சது எல்லாமே வேஸ்ட்டா போயிடும். ஆஸ் எ ஹியூமன் மைண்ட் நீங்க திரும்ப, திரும்ப, திரும்ப ஒரு விஷயத்த பண்ணா தான் அது என்ன ஆகும்? மைண்ட்ல வச்சிருக்கும். ஒரு விஷயத்த பண்ணிட்டு அப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆகும்? இட் வில் பி ஃபர்கட் இன் த ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ஸோ இந்த மிஸ்டேக்கையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக். யூ ஷுட் பி அவாய்ட் டியூரிங் யுவர் பிரிப்பரேஷன். தென் ஒன்லி வில் பி வெரி ஈஸி ஃபார் யுவர் பிரிப்பரேஷன் ஜர்னி. நெக்ஸ்ட் நோ ப்ராஜெக்ட் பில்டிங். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான மிஸ்டேக். நோ ப்ராஜெக்ட் பில்டிங். பீப்பிள் வந்து ப்ராஜெக்ட் பண்றதில்ல. ஏன்னா இன்டர்வியூக்கு முன்ன 2 நாள்ல போட்டு என்னது ஏஐ டூல்ல போட்டு எடுத்துடுறாங்க. இது என்ன ப்ராப்ளம் அப்டின்னா இதனால, ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டா நீங்க இன்டர்வியூ போனோம்னா, அதாவது இன்டர்வியூ போறத விடுங்க. ரெஸ்யூம் அப்ளை பண்றீங்க அப்படின்னு வைங்க. உங்களுக்கு உங்கள பத்தி என்ன டீட்டெயில் இருக்கும்? காலேஜ் நேம் இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டயர் 1 காலேஜ் அப்படின்னா நாட் அன் இஷ்யூ. அந்த மாரி நீங்க ஒரு டயர் 2, டயர் 3 காலேஜ்னா அன்வான்டட் இன்ஃபர்மேஷன் நெறைய இருக்கும். ஒரே ஒண்ணுத்துல என்ன இருக்கும்? ப்ராஜெக்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அப்போ அந்த ரெக்ரூட்டர் இந்த ப்ராஜெக்ட்ட வச்சு தான் நீங்க யாருன்னு வாட் அபௌட் யூ? நீங்க யாருன்னு, ஹூ ஆர் யூ? யாருன்னே சொல்றது யாரு? இந்த ப்ராஜெக்ட் தான். நீங்க ப்ராஜெக்ட்ட எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்கன்றது தான், ஹவ் யூ ஆர் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்ன்றது ஆன்ஸர் பண்ணும். ப்ராஜெக்ட்ட டேக் இட் ஈஸியா எடுத்தீங்கன்னா, இவன் ப்ராஜெக்ட்டே ஒழுங்கா பண்ணல. அப்ப ஹவ் யூ ஆர் பிரிப்பேர் ஃபார் இன்டர்வியூக்கு என்ன படிச்சிருப்பான்? நம்ம ஏன் இவனுக்கு இன்டர்வியூ குடுக்கணும்? நீங்க ப்ராஜெக்ட் நல்லா பண்ணியிருந்தா, ஹி வில் பி வெரி குட் இன் டெக்னிக்கல், வெரி குட் இன் லாஜிக்கல் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஓகே லெட்ஸ் கிவ் த சான்ஸ் ஃபார் த இன்டர்வியூ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? இன்டர்வியூ குடுப்பாங்க. நீங்க இதுலயே நல்லா பண்ணாலும், யூ வில் நாட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே தாண்ட முடியாது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் த ப்ராஜெக்ட் பில்டிங் ஆஸ் வெல். அடுத்து லாஸ்ட்டா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ரொம்ப திங்கிங் பண்ணிட்டே இருக்கிறது. என்னதுன்னா, கெரியர் ஆப்ஷன்ல. இதுவரைக்கும் பண்ண ஸ்டூடண்ட் மிஸ்டேக் என்னன்னா, ஓகே நான் இப்ப ஐடி தான் சூஸ் பண்ணிட்டு பண்ற மிஸ்டேக்ஸ். ஐடி தான் போப்போறேன் அப்படின்னு. இன்னும் சில ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல. செகண்ட் இயர் வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல. வென் தே ஆர் கேம் இன்டூ 3 இயர், மினிமம் 3 இயர் வந்த பிறகு தே ஹேவ் அ லாட் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க முன்னாடி வந்து நிக்கும். ஓகே நான் டிசிஎஸ் போலாமா? இன்ஃபோசிஸ் போலாமா? இல்ல கூகுள் போலாமா? இல்ல மைக்ரோசாஃப்ட் போலாமா? இல்ல கேட் எழுதலாமா? ஹையர் ஸ்டடீஸ் ஐஐடி போலாமா? இல்ல கவர்ன்மென்ட் ஜாப் படிக்கலாமா? இல்ல லைக் அதர்ஸ் வாட்டெவர் இட் இஸ் பிசினஸ், ஸ்டார்ட் அப் எனிதிங். இத பத்தி நான் தனியா ஒரு வீடியோவே போடுறேன். பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மிஸ்டேக்ஸ் இத ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இவ்ளோ ஆப்ஷன்ஸ் அவங்க மைண்டுக்குள்ள வந்ததுனால திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே. இத போலாமா? இத போலாமா? இத போலாமா? இத போனா ஸ்ட்ரக்கிள் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் பார்த்தா டிசிஎஸ்க்கு படிப்பாங்க. கொஞ்ச நாள் பார்த்தா மைக்ரோசாஃப்ட்க்கு படிப்பாங்க. கொஞ்ச நாள் கேட்க்கு படிப்பாங்க. கொஞ்ச நாள் கவர்ன்மென்ட் ஜாப் படிப்பாங்க. இந்த மாரி ஸ்கிப் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன். 3 மந்த், 3 மந்த், 3 மந்த், 3 மந்த் எடுத்தாலே என்ன ஆயிடுது? 1 இயர் கான். ஆனா அந்த 3 மந்த்ல எதையுமே ஃபுல்லா படிக்க முடியாது. இது ஃபுல்லாவே என்ன ஆகுது? ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உங்க கேரியர்லயே ஒரு பெரிய பிக்கஸ்ட் மிஸ்டேக். அதனால ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் பிக் எனிஒன். Pick anyone. Depends on any goal you want to go. Pick anyone and and crack it, then go anything.
ஒன்னத்த எடுத்துட்டு அத முடிக்க முடியலன்னு நீங்க அடுத்து போகக்கூடாது. ஒன்னத்த எடுத்துட்டு அத கிராக் பண்ணிட்டு, அதாவது அதுல அட் மேக்ஸ் எவ்வளோ வொர்க் தேவையோ அத நீ புரொவைட் பண்ணிட்ட அப்டின்னா, தென் வாட்டெவர் யூ வாண்ட் டூ கோ ஃபார் த நெக்ஸ்ட். ஸோ, இதான் நீங்க பண்ற காமன் 10 மிஸ்டேக்ஸ். இத பார்க்க போனா நீங்க ஈஸியா தெரியும். ஆனா இந்த மிஸ்டேக்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கெட்டிங் பிளேஸ்மென்ட் வில் பி வெரி டிஃபிகல்ட். அந்த அந்த ஜர்னில ஸ்ட்ரகிள்ஸ் ஆல்சோ வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால மேக் ஷூர் டூ அவாய்ட் திஸ் anybody doing any kind of mistakes which I'm listed in the 10. Please avoid as soon as possible and make sure to get the good placement. Okay. ஸோ அப்டேட் ஒன் மோர் அப்டேட் என்னன்னா, நம்ப ஸோ இன்னொரு நான் இந்த 10 காமன் மிஸ்டேக்ஸ்க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட்டா அந்த 10th மிஸ்டேக்கும் ஐ வில் கிவ் த ஒன் பிரீஃப் வீடியோ அண்ட் ஒன் மோர் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் வொரிட் அபவுட் இப்ப நான் பிளேஸ்மென்ட் படிக்கிறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கேன், செகண்ட் இயர்ல இருக்கேன், தேர்ட் இயர்ல இருக்கேன். ஸோ இங்கருந்து என்னோட ட்ரீம் பேக்கேஜ் எடுத்து போறதுக்கு ஸோ அதுக்கு ஒரு நான் வீடியோ போடுறேன். 4 இயர்ஸ் ரோட் மேப் ஃபார் த ஆல் த இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் டு கெட் இன்டு த சேம் ட்ரீம் பேக்கேஜ். அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்னன்னா, வி ஆர் லான்ச்சிங் த ஜாவா 2 ஜாப் சீரிஸ். ஸோ அதில நம்ம லெக்சர் 1 போட்டிருக்கேன். அடுத்தடுத்த லெக்சர் இப்ப நான் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, ஜாவா 2 ஜாப் சீரிஸ் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் டிஎஸ்ஏ 2 ஜாப் சீரிஸ் முடிக்கணும். நெக்ஸ்ட் சிஎஸ் தட் ஃபண்டமெண்டல்ஸ் முடிக்கிறோம். ப்ராஜெக்ட் முடிக்கிறோம். இந்த மாரி ஒரு ஸ்டெப்பா எடுத்து வி ஆர் கோனா கம்ப்ளீட். ஃபர்ஸ்ட் யூ ஆர் ஃபோக்கஸ் ஆன் த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ் மினிமம் யூ ஹேவ் டு கெட் 1 ஜாப். அதுக்கு முடிச்சுட்டு அதே சிஸ்டம் டிசைன் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. பிளஸ் டிஎஸ்ஏ ஒரு செகண்ட் ஹால்ஃப் இருக்கு. ஸோ அத வந்து அதே மாரி ஜாப் டூ ஜாப் சீரிஸ் அப்படின்ற மாரி ஃபுல்லாத்தையும் வி ஆர் கோனா கவர். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட். ஐ வில் ஆன்சர் திஸ் கொஸ்டின்.